ஹலோ பேரண்ட்ஸ், நிறைய பேர் இந்த ரீலை எனக்கு அனுப்பிச்சு இதை பற்றி பேசுங்க, இதே மாதிரி தான் எங்கள் குழந்தையும் பண்ணுறாங்க, அப்போ எங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படிலாம் சொல்லி பதட்டத்தோடு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதம் வந்து ஏப்ரல் மந்த். ஸோ ஏப்ரல் அப்படின்னாலே அது ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த். ஸோ இந்த வீடியோவில் லெஸ் தென் 1 இயர் குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய சில அறிகுறிகள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நியர்பை பீடியாட்ரிஷியன்ட்ட காமிக்கணும். இன்கேஸ் ஆட்டிசமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக இன்டர்வென்ஷன் பண்ணும்போது குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, 3 months ஆகிடுச்சு, ஸ்டில் உங்கள் குழந்தை வந்து ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்பர் 2, 3 to 6 months ஆகிடுச்சு, பட் ஸ்டில் குழந்தை வந்து சோஷியல் ஸ்மைல் இன்னும் டெவலப் ஆகலை. உங்களை பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் சிரிச்சிங்கன்னா திரும்ப சிரிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் விளையாட்டு காமிக்கும் போது சிரிக்க மாட்டேங்கிறாங்க. நம்பர் 3, 6 months ஆகிடுச்சு, ஸ்டில் வந்து கூயிங் வரல. அதாவது யூஸ்வலாக 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கூ வா அப்படிலாம் சொல்லி குழந்தை வந்து கத்துவாங்க. அந்த மாதிரியான சவுண்டு வந்து 6 months ஆனதுக்கு அப்புறமும் வரலை. நம்பர் 4, 9 to 12 months ஆகிடுச்சு, இன்னும் வந்து பேப்லிங் வரல. அதாவது குழந்தை வந்து வளருவாங்க, மா வா கியா பா பாப்பா மாமா தாத்தா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நல்லா வளருவாங்க, பேசுவாங்க. பட் 12 months ஆகிடுச்சு, பட் இன்னும் அந்த மாதிரியான பேப்லிங் வரலை அப்படின்னா அது நோட் பண்ணிக்கோங்க. 5வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து பேர் சொல்லி கூப்பிட்றீங்க, பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthsலேயே நீங்கள் வந்து குழந்தைய பேர் சொல்லும்போது அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 1 year ஆகிடுச்சு, பட் ஸ்டில் நேமுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அது ஒரு சிம்டம். அடுத்ததான் வந்து அரௌண்ட் 9 months குழந்தை வந்து டாட்டா பை பை சொல்லுவாங்க, ஏதாச்சும் வேணும்னா கையை காமிச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான அந்த சைகை கெஸ்டர் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அதுவும் ஒரு சிம்டம் தான். 7வது அறிகுறி, ரொம்ப நேரமாக ஒரே பொருளை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6 month பேபி மேலே வந்து ஃபேன் ஓடுது, அந்த ஃபேனையே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் போய் விளையாட்டு காமிக்கிறீங்க, உங்களை வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை, பட் ஃபேனை மட்டும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆட்டிசமாக இருக்கலாம். தென் 8வது சிம்டம், ரெப்படேட்டிவ் மூமெண்ட்ஸ். அதாவது குழந்தை வந்து கையை வந்து சும்மா இந்த மாதிரி ஃப்ளாப்பிங் பண்ணுறது, இல்லை வந்து விரலை வந்து இப்படி வந்து ஸ்டிம்மிங் மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி ரெப்படேட்டிவாக ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நாளைக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 8 சிம்டம்ஸில் உங்கள் குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கிற மாதிரி இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா நியர்பை பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். கேஸ் வந்து அது ஆட்டிசமாக இருந்தாலும் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்வென்ஷன் கொடுக்கும்போது குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் லெஸ் தென் 1 year சில்ட்ரனுக்கு, மோர் தென் 1 year சில்ட்ரனுக்கான சிம்டம்ஸ் நான் அடுத்த ரீலில் சொல்கிறேன்.